ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோனி 40 இன்ச்சு சீரிஸ் வந்திருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதை ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு கீழே ஆன் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து இங்கே ஸ்க்ரீன் லைட் எரியும். ஸ்க்ரீன் லைட் எரியுது பாருங்கள், ஆனால் டிஸ்பிளே ஆகலை. ஸ்க்ரீன் லைட்டு கண்டினியூவாக எரிஞ்சிகிட்ருக்கு, ஆனால் பேக் லைட்டு வேலை செய்யலை. பேக் லைட்டு சப்ளை வரல, ஸ்க்ரீனில் எந்த வெளிச்சமும் வரல. பார்த்திங்கன்னா ரெட்டு பிளிங்கிங் ஆகுது பாருங்கள். 6 டைம் பிளிங்கிங் ஆகிருக்கு, ஆனால் டிஸ்பிளே ஆகலை. இப்போ இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னு பிரித்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரிச்சாச்சு இப்போ இந்த சோனி டிவியை. இதில் பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் 6 டைம் பிளிங்கிங் போகுது. 6 டைம் பிளிங்கிங் போனாலே மேக்ஸிமம் பேக் லைட்டு தான் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இதில் பேக் லைட்டு நல்லா இருக்குது, வேறு போர்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. நம்ம அடுத்தது அதை தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை செக் பண்ணி பார்த்ததில் இந்த இடத்துல ஒரு மாஸ்பெட்டு ஷார்ட் ஆகிருந்துருக்கு. இது கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் அந்த மாஸ்பெட்டு. இது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2910 அப்படிங்கிற நம்பர் போட்டிருக்கு. இது சேம் கிடைக்குதான்னு பார்ப்போம், இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலண்ட் ஏதாவது போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதே சேம் நம்பர் கிடைக்கல. நான் அந்த மாஸ்பெட்டு என்கிட்ட ஒரு மார்க்கெட் போர்டு 40 இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சு, அதுலேருந்து தான் இப்போ கட்டி போட்டிருக்கேன். இப்போ இது எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியல, நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செட்டை ஆன் பண்ணிவிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.